அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா 2023ஆம் ஆண்டுக்கான 2ஆம் நிலை காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏஆர் ஆகவும் டிஎஸ்பி ஆகவும் ஃபயர்மேன் ஆகவும் ஜெயில் வார்டனாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ள நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே இது தெரியும். அப்போது அவங்களுக்கான ட்ரைனிங் எப்போ இருக்கும் அப்படின்ற தகவலையும், அடுத்ததாக எந்த ஒரு பதிவை நம்ம பதிவு செஞ்சாலும் மாணவர்கள் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ பேர் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற தகவல் நமக்கு கிடச்சிருக்குது. அதையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த போலீஸ் செலெக்ஷனில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய ஏஆர், டிஎஸ்பி, ஃபயர்மேன், ஜெயில் வார்டன் இவங்க எல்லாருக்குமே 27/11/2024 அன்று சரிங்களா தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கையால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போது நிறைய பேர் டிஎஸ்பிக்கும் ஏஆருக்கும் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது கிடையாது. ஃபயர்மேன், ஜெயில் வார்டன், டிஎஸ்பி, ஏஆர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபங்க்ஷனில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண போகிறாங்க. சரிங்களா? அதுக்கான மெமோ கூட நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மெமோரண்டமை நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயும் யூடியூப் சேனல்லையுமே நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாவட்டங்களில் 6-7 மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் வெரிஃபிகேஷன் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகாமலே இருக்குது. அதை பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையே முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 25/11/2024 இதுக்குள்ளாரே முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா 27/11/2024 நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனில் ஃபயர்மேனில் செலக்ட் ஆகிறவங்களுக்கும் டென்டேட்டிவ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும், தற்காலிகமான பணி நியமன ஆணை அப்படின்றது வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போது ட்ரைனிங் உடனே ஸ்டார்ட் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உடனே ஸ்டார்ட் ஆகாது, கண்டிப்பாக லேட் ஆகும். அது எவ்வளவு லேட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியல. சரிங்களா? கண்டிப்பாக தெரிஞ்சால் சொல்கிறோம். ஆனால் இப்போது போலீஸில் செலக்ட் ஆகிருக்கிற டிஎஸ்பி ஏஆருக்கும் டிசம்பர் 4 பார்த்திங்கன்னா ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. அந்தளவுக்கு உடனே நடக்குமானா கிடையாது. அப்போ ஜெயில் வார்டனில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க சீக்கிரமாகவே. அவங்களுக்கு சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜெயில் வார்டனில் செலக்ட் ஆகிருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே மெடிக்கல் நடக்கும்பொழுது ஒவ்வொரு 15 பேருக்குமே ஒரு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டிருப்பாங்க. அவங்கள தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதை இருந்தாலும் கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரே இடத்துல தான் ட்ரைனிங் நடக்க போகுது அப்படின்ற தகவலை சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபயர்மேனில் எத்தனை இடத்துல ட்ரைனிங் நடக்க போகுதுன்ற தகவல் எல்லாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். 5 இடத்துல பார்த்திங்கன்னா ஃபயர்மேனுக்கு ட்ரைனிங் நடக்க போகுது. சரிங்களா? எந்தெந்த இடத்துல ட்ரைனிங் நடக்க போதோ அந்தந்த மாவட்டத்து டிஎஃப்ஓவுக்கு தகவலை சொல்லி அங்கே ஏதாவது ட்ரைனிங் நடத்துறதுக்கு ஏதுவான கல்லூரி அல்லது பள்ளி இருக்குதான்னு பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்து முடிவு பண்ணி அவங்க அங்கே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்ததான் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி தற்காலிகமாக, எப்பயுமே ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான பயிற்சி பள்ளி எங்கேயுமே கிடையாது, தற்காலிகமான பயிற்சி பள்ளி தான். அப்போ ஒரு 3-4 மாதங்களுக்கு தற்காலிகமான பயிற்சி பள்ளி தேர்வு செய்வார்கள். சரிங்களா? அப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா தற்காலிகமான அந்த பயிற்சி பள்ளியெல்லாம் முடிவு பண்ணலை. அதனால் கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்போ ஃபஸ்ட்டு டிஎஸ்பிஏஆர் ட்ரைனிங் போகிறாங்க, அடுத்ததாக ஜெயில் வார்டன், அடுத்தது ஃபயர்மேன் ட்ரைனிங் போவாங்க. இப்படி தான் நடக்க போகுது. அப்போது இந்த டிஎஸ்பிஏஆரில் செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்க எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3/12/2024 அப்போலேருந்தே ரிப்போர்ட் சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 4/12/2024 ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. 19/12/2024க்குள்ளார ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அதாவது 15 நாட்களுக்குள்ளார நீங்கள் பிஆர்எஸில் போய்ட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? யார் யாருன்னா டிஎஸ்பி ஏஆரில் செலக்ட் ஆகிருக்கிறவங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் ட்ரைனிங்க்கு போகும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுன்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக எந்தெந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த பிஆர்எஸில் ட்ரைனிங் அப்படின்ற தகவலை இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்கப்பா. எல்லா டெலிகிராம் குரூப்லேயுமே நம்ம அனுப்பிச்சிட்டோம். சரி, நம்மளோட குரூப்பில், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளுடைய மாணவர்களுக்கும் நம்ம அனுப்பிச்சிட்டோம். நம்மளுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட 322 பேர் இந்த வருஷம் ட்ரைனிங் போக போகிறீங்க. டிஎஸ்பி, ஏஆர், ஜெயில் வார்டனு, ஃபயர்மேனு இது எல்லாத்துலேயுமே சேர்த்து 322 பேர் ட்ரைனிங் போக போகிறீங்க. ஸ்டேட் ஃபஸ்ட்டு 93 மார்க்கு நம்மளுடைய மாணவர் தான் ஃபயர்மேனில் செலக்ட் ஆகிருக்கிறீங்க. அப்போ இவ்வளவு பெருமைகளை எங்களுக்கு தேடி கொடுத்துருக்குறீங்க. நிச்சயமாக உங்களுடைய இந்த பிஆர்எஸ் அடிப்படை காவலர் பயிற்சின்றது ரொம்ப சந்தோஷமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அனுபவமாக இந்த பிஆர்எஸ் இருக்க போகுது.
சரிங்களா. அதே மாதிரி இந்த டிஎஸ்பி ஏஆரில் செலக்ட் ஆகிறவங்களுக்குலாம் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் பக்கத்திலே போடல, ரொம்ப தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அதை நினச்சி யாரும் கவலைப்பட தேவையில்ல. நிச்சயமாக போங்க, கொஞ்ச நாளில் வந்து பழகிடும். சரிங்களா. என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. நம்ம இதை டெலிகிராம் குரூப்பில் அப்போவே அப்டேட் பண்ணிட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சரிங்களா. பணி நியமன ஆணை எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க. சரிங்களா. சரி, ஓகே. அடுத்தது அந்த சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க இல்லையா, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி. எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற தகவல் நமக்கு கிடச்சிருக்குது. டிசம்பர் மாதம். சரிங்களா. டிசம்பர் 26, 27 போல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தான் சொல்லியிருந்தோம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க, டிசம்பர் 4 ட்ரைனிங்னு சொல்லி. அது நம்ம சும்மா சொல்லலை, ஒரு மெமோரண்டம் வந்துருந்துச்சு, நமக்கு சார் வந்து தகவல் கொடுத்துருந்தாரு, நம்ம அதை சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா. ஆனால் இடையில நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போய் வழக்கு தொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து பொய்யான பரப்புரை செய்கிறாங்க மாணவர்கள்ட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் சொல்லி நம்மளுக்கு என்ன ஆக போகுது? நம்ம என்ன சொல்கிறோம், மாணவர்களை டிசம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். வேறு ஏதாவது தப்பாக வந்து மாணவர்களை வழி நடத்துகிறோமானா கிடையாது. அப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஏளனமாக சொல்பவர்களெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி தகவல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. அந்த வகையில் தற்பொழுது இருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, டிசம்பர் 26, 27 போல் உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. சரிங்களா. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சார் எங்களுக்கு இந்த வருஷத்தோட ஏஜ் முடிய போகுது, டிசம்பரில் வந்தால் தான் 1/7/2024 அடிப்படையாக கொண்டு வயதை வந்து கணக்கிடுவார்கள், ஆனால் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா 1/7/2025 வந்து அடிப்படையாக கொண்டு வயதை கணக்கிடுவாங்க, அப்போ நாங்கள் வந்து தகுதி இழக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க. அதுக்காக நம்மளுடைய சார்பில் கோரிக்கை கடிதம் எப்படி எழுதுறது அப்படின்ற வீடியோ வந்து பதிவு செஞ்சுருந்தோம். ஒரு 30 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு கோரிக்கை கடிதம் அப்படின்றத எழுதியிருக்கீங்க, ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் போட்டிருக்கீங்க. நிச்சயமாக ஒரு 10 நாளுக்குள்ளார உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. சரிங்களா. அதிலே உங்களுக்கு அஃபிஷியலாக தெரிய வந்துடும். சரிங்களா. அது தெரிய வந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். சரிங்களா. நம்ம பசங்க சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்போ இந்த விஷயத்தை நம்ம ஏன் செய்கிறோன்னா ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அவங்களுக்கு. சரிங்களா. அப்போ நிர்வாக காரணத்தால் மேபி இந்த டேட் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏதாவது நிர்வாக காரணத்தால் இது தள்ளியும் போகலாம். அப்படி தள்ளி போகக்கூடாதுன்றதுக்காக தான் கோரிக்கை கடிதம் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி வேறு யாராவது கோரிக்கை கடிதம் போடணுன்னு விருப்பப்படுறீங்க, ஏஜ் பார் ஆக போகுது அப்படின்னா தயவு செஞ்சு கோரிக்கை கடிதம் போடுங்க. அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க, அப்போ இவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. ஏதாவது நிர்வாக காரணத்தால் தள்ளி போனாலுமே அதை அவங்க சீக்கிரமாக விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா. அப்போ இப்போ இருக்கிற தகவல் என்னென்னா, டிசம்பர் 26, 27 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு. சரிங்களா. ஏப்ரல் மாதம் 7க்குள்ளார ஏப்ரல் மாதம் ஒரு ஃபஸ்ட் வீக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து நடத்த சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அப்போது எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலத்தில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அப்போ இருக்கக்கூடிய காலத்தை திட்டமிட்டு படிங்கன்னு தான் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். சரிங்களா. உங்களை வந்து தவறாக வந்து வழி நடத்தலை, இருக்கக்கூடிய காலம் இது தான், இதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு படிங்கன்னு சொல்கிறோம். இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பாகவே நம்ம வந்துடுச்சு. நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் எல்லாத்துலேயுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம், நம்மளுடைய மாணவர்கள்ட்ட சொல்லிட்டோம். இருந்தாலும் யூடியூப்பில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நமக்கு கிடச்சிருக்கிற தகவலை மாணவர்கள்ட்ட சொல்லி வழி நடத்துறது தானே கரெக்டு. அப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அஜாக்கிரதையாக இருக்காதீங்க, தொடர்ச்சியாக படிங்க. சரிங்களா. தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ அடுத்தடுத்ததாக ஃபயர்மேனுக்கு, ஜெயில் வார்டனுக்குலாம் இருக்கும். சரிங்களா. அடுத்ததாக யார் ட்ரைனிங் போக போகிறீங்க? டிஎஸ்பி. சரிங்களா. டிஎஸ்பி ஏஆர் போயிடுவாங்க. அடுத்ததாக ஜெயில் வார்டன் போவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்மேன் போவீங்க. சரிங்களா. இந்த மாதிரி இருக்க போகுது. இப்போது சப் இன்ஸ்பெக்டரில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு எப்போது ட்ரைனிங்னு சொல்லி சரியான தகவல் வந்து வரல. சரிங்களா. டிஎன்பிஏவில் கேட்டால் என்ன சொல்கிறாங்கனாக்கா, பொங்கல் கழித்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து பிப்ரவரி மாதம் ட்ரைனிங் போக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எஸ்ஐயில் செலக்ட் ஆகிருக்கிறவங்க இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து ட்ரைனிங் வந்து இல்லை. சரிங்களா. எஸ்எஃப்ஓவுக்கும் மெடிக்கல் நடந்துகிட்ருக்கு. ஓகே, தேங்க்யூப்பா, தேங்க்யூ.